டாக்டர் செக் பண்ணிட்டு இன்னைக்குள்ள குழந்தை பிறந்துரும், அப்படி இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ 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 ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணு. இல்ல மாமா கூப்பிடு. எனக்கு இப்ப வலி வந்துருச்சு. அதனால உன் உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? இது பாருங்க டாக்டர், எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். சரியா? ஓகே ஓகே கூல். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கா? இத ஃபோன் பண்ணிட்டா போச்சு. ஏய் நம்பர் பிஸியா இருக்கு. ஐயோ ஃபோன் பிஸியா? நீ கத்தாத. எனக்கு வயிறு வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு நல்ல ஐடியா. இங்க படுத்துக்கோ. நானே குழந்தைய உருவி எடுத்துறேன். இல்ல 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 வேணாம் வேணாம். நானே எடுத்துறேன். இது மட்டும் உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நான் வேணா அடிக்கட்டுமா? முதல்ல அவங்க ரெண்டு பேர் குழந்தைய போய் பார்க்கலாம். ஏய் ஒரு நிமிஷம். அப்பா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கப்பா. புறப்பட்டாச்சப்பா? வந்துடுறோம். கிளம்பிட்டோம். சரிப்பா சரி. இன்னொரு தடவை விளையாடலாமா? ஃப்ளாஸ்க் எங்க? ஃப்ளாஸ்க் எல்லாம் வாங்கி அதுல பாலை ஊத்தி வண்டியில வச்சிருக்கேன். சரி வாங்க போலாம். மாமா ஃபோன் பண்ணிட்டாரு. வாங்க. இரு வாங்கன்னு சொல்றேன். இரு போலாம். போங்க. என்னங்க? நம்ம குழந்தை இந்த ஹாஸ்பிடல்ல தான் பிறக்க போறானா? யாருக்குடி தெரியும்? வர வழியில கார்லயே பிறந்தாலும் பிறக்கலாம். ஏன் புள்ள ஏன் கார்ல பிறக்கணும்? அவன் குளுகுளுன்னு ஏசி ரூம்ல தான் பிறப்பான். அட ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதுன்னு பாப்போம். இதுல என்ன டவுட்? லட்சுமி அக்காக்கு தான் முதல்ல பிறக்கும். ஏய் நீ வேற. தேன்மொழி அண்ணி கத்துன கத்துக்கு அவங்களுக்கு தான் முதல்ல பிறக்கும். ஏன் இந்நேரம் பிறந்திருக்கணும். வா. சான்ஸே இல்ல. தேன்மொழி அக்காக்கு குழந்தை பிறந்திருக்காது. எப்படி சொல்ற? தோ அங்க பாருங்க பீத்தல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமா நின்னுட்டு இருக்காரு. வாங்க போய் நின்னு. என்னம்மா ஒரு மாதிரி நிக்கிறீங்க? தேனுக்கு எப்ப வேணாலும் குழந்தை பிறந்துருமா? அப்ப இன்னும் பிறக்கலையா? அப்ப லட்சுமி அக்காக்கு தான் முதல்ல பிறக்க போகுது. தவறுமா, யாருக்கு முதல்ல பிறந்தா என்ன? ஆமா ஆமா, யாருக்கு முதல்ல பிறந்தா என்ன? நாங்க போய் லட்சுமி அக்காவை பாத்துட்டு வரோம். பாருங்க பாருங்க, தேனு ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓ சரி சரி வரோம். வந்துட்டேன் கூட. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? எதுக்குங்க சிரிச்சிட்டே வரீங்க? அவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டியா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பீத்தலுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. அப்படின்னா வாங்கி கட்டிக்கிட்டது உண்மைன்னு சொல்லு. ஏதாவது சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. இத புடிங்க. மாமா எங்க இருக்காருன்னு பாருங்க. அதோ இருக்காரு. அம்மா இத கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க. கூப்பிடுறேன். சரிம்மா. என்னடா ஏன் இவ்வளவு நேரம்? அப்பா ஃப்ளாஸ்க் உடைஞ்சிருச்சு. புது ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வந்தா அதான் லேட் ஆயிடுச்சு. சரி அம்மா எங்க? அது லக்ஷ்மியோட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான் நான் இருக்கேன். அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். லட்சுமி அக்காவை பார்க்காம இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி கொடுங்க. சரி வா உள்ள போய் பாப்போம். சரிங்கப்பா. அக்கா வா வா, உங்களுக்காக டிஃபன் பால்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்னக்கா பையன் நம்மளெல்லாம் எப்ப பார்க்க வெளியில வருவான்? டாக்டர் ஈவினிங் வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லிருக்காங்க. வாங்க மாமா, செக் பண்ணி பார்த்துட்டு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க? நான் உங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும்னு இப்பதான் இவர்கிட்ட பெட் கட்டினேன். ஐயோ அண்ணி, இவ போய் சொல்றா. நான் பெட் கட்டினது என் மனசுக்குள்ள. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பயங்கரமா சமாளிக்கிறா நீ. ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஜாடிக்கேத்த முடிதான். உனக்கு கரெக்டான ஆள் தான் அனுப்புவேன். சரி, போய் தேன்மொழி அக்காவை பாத்தீங்களா? இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பீத்தல இப்பதான் பாத்துட்டு வரேன். என்ன சார் இவ்வளவு பேர் இருக்கீங்க? விசிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு. டாக்டர் வந்தா என்னதான் கத்துவாங்க. எல்லாரும் வெளியில போங்க. அக்காக்கு நான் டிஃபன் கொடுக்கணுங்க. அத நான் கொடுத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்புறம் வரேன். போ. பாத்தீங்களா? பத்ரம். சரிங்க மாமா. கரெக்டா கொடுங்க. நீங்க சாப்பிடாதீங்க. அப்பா
நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பரவாயில்லடா, நான் இங்கேயே இருக்கேன். அப்பா உங்களால முடியாது, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிண்ணே, நான் அப்பாவை கூட்டிட்டு போறேன். நானும் கிளம்புறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிடா, நீ கிளம்பு. சரிண்ணே. எங்க நான் வேணா இங்க இருக்கட்டுமா? அப்பாவுக்கு சமைச்சு போடுறது யாரு? நீயும் வா. சரிண்ணே, சரி. கிளம்புறோம். நீங்க கிளம்புங்கப்பா, சரி. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. பாத்துக்க. வாப்பா. பாத்துக்கோங்க மாமா. மிஸ்டர் தங்கவேல், என் லைஃப் டைம்ல இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. வயித்த கிழிச்சு குழந்தைய வெளியே எடுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அது என்ன பீரோல இருக்கிற புடவையா? குழந்தைங்க 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இயல்பா பிறக்க வேண்டிய குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறதுனால அந்த தாய்க்கு பின்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அவளுக்கு இன்னும் 4 இருக்குங்க. இங்க பாருங்க சார், தேன்மொழி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அதுவும் இப்பவே ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்ங்கறா. நான் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்திருக்கேன். இன்னும் 10 hours நல்லா தூங்குவா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆக்ரோஷமா தான் கத்துவா. என்ன சார் பண்ண போறீங்க? டாக்டர், அவ வலி வந்து துடிச்சாலே டாக்டர். வலி வந்த மாதிரி நடிச்சிருக்கா. ச்சே, இருக்காது. நான் பார்த்தனே, நான் தானே அவளை கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். அவ தனக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு தான் இந்த நாடகம். ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கலைன்னா செத்துருவேங்கறா. டாக்டர், ஆபரேஷன் பண்றதுனால தேன்மொழிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இவ்ளோ நேரமா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டாக்டர், அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது டாக்டர். நீங்க பேசி அதை மாத்த முயற்சி பண்ணுங்களே. நீங்க சொல்லியே கேட்காத போது அவ நான் சொல்லியா கேட்க போறா? அப்ப ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துற சொல்றீங்களா? அவ பிடிவாதக்காரி டாக்டர். என்னோட பயம் எல்லாம் பிறக்க போற குழந்தை எப்படி எப்படி இருக்க போறான்றத பத்தி தான். அவ உயிரோட தானே குழந்தை எப்படி இருக்க போறான்னு தெரியல. அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு முதல்ல குழந்தை பிறக்கட்டும் டாக்டர். அவ ஆசையை நிறைவேற்றிடுங்க டாக்டர். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஓகே, அவ கண்ணு முழிச்சதும் நான் பேசுறேன். அதுக்கப்புறமும் பிடிவாதமா இருந்தா நான் யோசிக்கிறேன். டாக்டர், அவ ஏதாவது விபரீதமா செய்யறதுக்குள்ள ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிடுங்க டாக்டர். அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ படுறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. டாக்டர், தனக்கு தான் முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்ற திருப்தியாவது அவளுக்கு கிடைக்கட்டும். மாப்பிள, மாப்பிள, டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு போனீங்களே, என்ன சொன்னாங்க? இன்னைக்கு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு காலையிலயோ ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அதனால தேன்மொழிக்கு ஒண்ணும் பிரச்சனை வராதுல்ல? இல்ல அத்த, அப்படி ஏதாவது இருந்தா டாக்டரே சொல்லிருப்பாங்களே. ஏன் கேக்குறேன்னா, அடுத்த வாரம் தானே தேனுக்கு தேதி கொடுத்திருந்தாங்க. சில சமயம் பொய்யான வலி கூட வரும். அத நம்பி ஆபரேஷன் பண்ணி அவ உடம்ப கெடுத்துற கூடாதுல்ல? நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அத்த. டாக்டர் செக் பண்ணி பார்த்து தான் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க அத்த. அப்போ உங்க குழந்தை தான் முத வாரிசு.
கடவுளே, என் வேண்டுதல் உன் காதுல கேட்டுருச்சா? குழந்தை பிறந்து தீட்டு கழிச்சதும் உன் கோவிலுக்கு நான் பால் காவடி எடுத்துட்டு வரேன் தாயே. மாப்பிள, தேன்மொழிக்கு காலையில ஆபரேஷன் பண்ணாங்கன்னா அப்ப நான் அவ கூட இருக்கணும். நைட்டு அவ கூட நீங்க இருந்தா நான் வரும்போது அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில சீக்கிரமே வந்துடுறேன். சரி அத்த. குழந்தை பிறக்கும்போது நான் இருக்கணும்ல மாப்பிள. நீங்க போயிட்டு வாங்க அத்த. நான் வரேன் மாப்பிள. எதிரில இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. பாத்துட்டேன்டா, வா வெளிய வா. டேய், உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ஊம மாதிரி நிக்காத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் தான் உங்களுக்கு தலைவலிக்குதேன்னு. என் தலைவலியை நீதானடா? இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண என்னடா பண்ற? ஒண்ணும் இல்லையே. லட்சம் என்ன சொன்ன? அது அம்மாவுக்கு தலைவலிச்சுதா, நான் தான் காஃபி போட்டு கொடுத்து தைலம் தேய்ச்சி விட்டேன். ஓ, அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. பார்த்தேன். பார்த்துட்டீங்களா? உனக்கு உங்க அம்மா மாதிரி மனசுரா? லட்சுக்கு அவங்கள ஒண்ணும் திட்டாதீங்க தாத்தா, ப்ளீஸ். பாத்துறா பாத்து.
அமைதியா இருங்க. கூப்பிடுன்னு சொல்லல. கூப்பிடுறேன். என்ன ஏமாத்துறாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன ஹாஸ்பிடல் இது? நான் அவ்வளவு சொல்லி ஒண்ணும் பண்ணல. சிஸ்டர் சார் அவங்க கத்தி கலாட்டா பண்றாங்க. சார் நீங்க உள்ள போகாதீங்க. நான் டாக்டர் போய் கூட்டி வரேன். நீங்க இங்க இருங்க. ஆபரேஷன் பண்ணவே இல்ல. டாக்டர் வாங்க. என்ன ஏமாத்துறியா? என்ன ஏமாத்துறியா? யாரும் இல்லையா வெளியில? இது ஆஸ்பத்திரியா இல்ல வேற ஏதாவது? யாருங்க? டாக்டர் தேன் ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் ஐயோ ஐயோ எனக்கு ஏன் ஆபரேஷன் பண்ணல? டாக்டர் ஏய் தென்மொழி என்னாச்சு? டாக்டர் கத்தாத. அவ குழந்தைய பெத்துட்டு போயிட்டாளா? இல்ல இல்ல தென்மொழி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் எனக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்க சொன்னேனா இல்லையா? என்ன ஏமாத்திட்டால? என்ன ஏமாத்திட்டால? தென்மொழி லக்ஷ்மிக்கு என்ன குழந்தை பிறக்கலமா? அவளுக்கு காலையில தான் டெலிவரி ஆகும். போய் சொல்லாதீங்க டாக்டர். போய் சொல்லாதீங்க. நிஜமா தான் போய் சொல்றேன். சொல்லாதீங்க. நான் நம்ப மாட்டேன். என்ன நம்பு, நான் சொல்றது உண்மைதான். நம்பவே மாட்டேன். அவளுக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்றேன். அவளுக்கு நாளைக்கு தான் குழந்தை பிறக்கும். என்ன நம்பு தென்மொழி. நாளைக்கு தான் அவளுக்கு குழந்தை பிறக்கும். அப்பா எனக்கு இப்பவே ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுங்க. எடுங்க எடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அத பத்தி பேசுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. டாக்டர் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க ஏற்கனவே லேட் பண்ணிட்டீங்க. தென்மொழி உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா? அது தேவையான்னு மட்டும் யோசி. டாக்டர் உங்களுக்கு என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லணுமா? இது என் கௌரவ பிரச்சனை. என்ன அந்த வீட்ல மூத்த மருமகளா மதிக்கணும்னா இந்த ஹாஸ்பிடலை விட்டு முதல் குழந்தையோட நான் அங்க போனோம். என் புள்ள லேட்டா பிறந்தா ஐயோ காலம் முழுக்க அந்த வீட்ல எனக்கு மரியாதை கிடைக்காது. அப்புறம் என் புள்ளைக்கும் மரியாதை கிடைக்காது. எத்தனை நாளைக்கு நானும் அந்த வீட்ல ஒருத்தின்னு ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது? எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் வேணும். நானும் அந்த வீட்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். அந்த வீட்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும். தேன்மொழி என்ன சொல்றான்னு கேளுங்கன்னு என் கருத்தை கேட்கறதுக்கு 4 பேர் அந்த வீட்ல எனக்கு வேணும். அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா இந்த வம்சத்தோட முதல் வாரிசுங்கிற பேரு ஏன் பிள்ளைக்கு கிடைக்கணும். அதனாலதான் சொல்றேன், என் வயிற்று அறுத்தாவது குழந்தை எடுக்க டாக்டர்னு சொல்றேன். அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானே என் குழந்தைய கொன்னுடுவேன். என் புள்ள அது செத்த துக்கத்திலேயாவது மத்தவங்க கவனம் என் மேல திரும்பட்டும். புரியுதா? புரியுதா? இனி ஏன் நிக்கிற? எனக்கு ஆபரேஷன் பண்ணு. ஓ நிஜமா சொல்றேன், நிஜமா தான் சொல்றேன். டாக்டர் அவளுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நானே என் கையால அந்த குழந்தையை கொன்னுடுவேன். நானே குழந்தையை கொன்னுடுவேன். விடு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நர்ஸ் டாக்டர் எனக்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. தேன்மொழி நான் வலிய பொறுத்துக்கிறேன். எனக்கு மயக்க ஊசியே வேணாம். என் கண்ணு முன்னாடியே என் வயித்தை கிழிச்சு என் குழந்தைய வெளியில எடுங்க. எனக்கு உங்க மேல மாதிரி பேசாத தென்மொழி. இங்க பாரு, உனக்கு ஆபரேஷன் பண்ணி இப்பவே குழந்தை எடுத்துறேன். உட்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. டாக்டர் திரும்ப என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என் குழந்தைய நீங்க உயிரோடயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ தூங்குறதுக்காக ஊசி போடல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ரிலாக்ஸ் ப்ளீஸ், ரிலாக்ஸ். ஓகே இங்க பாரு, ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச்சர்ல படுக்கவே.